Praise the Lord. Welcome back to yet another session in understanding the treasures of the Bible. இன்னைக்கு நம்ம பேச போகிறது spiritual healing and physical healing. இந்த ஒரு தருணத்தில் we felt it was very important to honor the health workers. And we have a very special guest with us, Mrs. Prema Kingston. Welcome, Auntie. She's been a health worker over 30 plus years. So we have a lot in store for you. Let's start with a prayer. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கூடி உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது அது எங்கள் இருதயத்துக்கு கத்தாவே ஏற்றதாயும் மனமகிழ்ச்சியுமாக இருக்கும்படி நாங்கள் உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பேச போகிற வார்த்தைகளை கர்த்தர் மறைத்து நீங்கள் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஞானமுள்ள தெய்வன் ஆண்டவரே, எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் இந்த நாளில் பிரீதியாக இருப்பதாக. இந்த வார்த்தை கடந்து போகிற ஒவ்வொரு இடத்திலும் பலன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும், நன்மையும் ஆசீர்வாதமும் கிருபையும் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் நீடித்த நாட்களாய் அவர்களை ஆதரிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Amen. Wow. 30 plus years as a nurse. Really great, Auntie. So, எதனால் இந்த ப்ரொஃபஷன் நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ப்ரைஸ் தி லார்ட். எனக்கு சின்ன வயசுலேருந்தே மினிஸ்ட்ரி ஒர்க்கில் ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்போது நான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகும்போது வியாதியஸ்தர்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் சேவை செய்யணும் அப்படின்னுலாம் எனக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தது. அப்போ கடவுள் கிருபையால் எனக்கு நர்சிங் கிடைச்சதுனால நான் வந்து நர்சிங் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரொஃபஷனுக்கு வந்தேன். கிரேட். ஸோ இப்போ ஆக்சுவலி இந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நர்ஸ்னாலே நிறைய பேர் பயப்படுறாங்க இல்லையா? அதாவது நிறைய ஒரு தியாகம் தான் இருக்குது. அதாவது யூ டோன்ட் ஹாவ் அ குட் ஃபேமிலி டைம், யூ டோன்ட் ஹாவ் யுவர் பர்சனல் ஸ்பேஸ். அதுவும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு ஒரு ஃபியர், இப்போ இந்த கொரோனானால எங்கே எனக்கும் ஏதாவது ஆயிருமோன்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா லைஃப்பில்? ஸோ ஹவு டிட் யூ ஓவர் கம் தட் சுச்சுவேஷன்? அந்த மாதிரி டைம்லெல்லாம் நான் சவுதியில் இருக்கோம். சவுதியில் நான் கொஞ்சம் வருஷம் வேலை செஞ்சிட்ருந்தேன். அந்த மாதிரி மெர்ஸ்கோன்னு சொல்லிட்டு ஒரு கொரோனா வைரஸ் வந்துருச்சு. அந்த டைம்லலாம் நாங்கள் வந்துட்டு ஒரு டீம் ஒர்க்காக நாங்கள் வேலை பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாமே சேர்ந்து நாங்கள் வந்து டீம் ஒர்க்காக செய்யும்போது ஒரு 12 hours 14 hours எல்லாம் நாங்கள் வேலை செய்வோம். அந்த டைமில் வந்து கடவுள் கிருபை எங்களுக்கு. அப்புறம் சாக்ரிஃபைஸை இது பண்ணி அப்புறம் ரொம்ப பேஷன்ஸு அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரில நாங்கள் வந்துட்டு எல்லாம் சேர்ந்து ஓவர் கம் பண்ண முடிஞ்சது. கிரேட் கிரேட். கண்டிப்பாக. ஸோ ஆண்டி, இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஒரு நர்ஸுன் போது நமக்கு அந்த ஒரு டெடிக்கேஷன் கண்டிப்பாக தேவை. அண்ட் இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப் இல்லையா ஆண்டி? நாட் எவ்ரிபடி கேன் பிகம் அ நர்ஸ், ஆர் நாட் எவ்ரிபடி கேன் பி அ ஹெல்த் ஒர்க்கர். அப்போது நீங்கள் வந்து கொடுத்து வச்சவங்க, ஆர் மேபி உங்கள் ஒரு நர்ஸாக இருக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்லாக், இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். So I think we have to look at it as count it as a blessing in our life. Yes. And நிச்சயமா ஒரு நர்சஸ் பற்றி பைபிள்லையும் we will have characters. So what do you have to share, Auntie? பைபிளில் யாத்ராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்திலேருந்து சொல்லப்பட்டிருக்குது. அது நம்ம வாசிப்போம். அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்போரால் பூவாள் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளிடம் பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கும் மருத்துவம் செய்யும் பொழுது அவர்கள் மனையிலே உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைகளை செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே அவருடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். இந்த வேதத்தில் ஆண்டவர் நர்ஸுங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். இவங்க அந்த காலத்திலேயே தேவனுக்கு பயந்து ஆண்டவருக்கு ரொம்ப பயபக்தி உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. கர்த்தர் பார்க்குறாரு என்ற அந்த பயத்தில் அந்த பிள்ளைகளெல்லாம் உயிரோடு காப்பாற்றியிருக்கிறாங்க. ராஜாவினுடைய கட்டளை அப்படி கொல்லும்படி இருந்தாலும் தேவனுடைய கட்டளை அவங்கள பாதுகாக்கும்படி இருந்திருக்கு. அது நிமித்தமாக தேவன் அந்த மருத்துவச்சிகளுக்கு என்ன செய்தாரா? நன்மை செய்தாராம்.
அது மாத்திரம் அல்ல, நன்மை செய்தது மாத்திரம் அல்ல, அவங்க குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். அப்போ எபிரேய குடும்பங்களை என்ன பண்ணாரு? மிகுதியும் பலத்து பெருகும்படி கர்த்தர் செய்தார். அப்போ ஆண்டவர் 2 பேருக்குமே நன்மை செய்கிறார். அந்த நாட்களில் எப்படி அந்த நர்ஸுங்களுக்கு ஆண்டவர் ரொம்ப பாதுகாப்பாக அவங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருந்தாரோ, இன்றைக்கு கூட இந்த காலத்தில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த நன்மையை செய்யும்படி அந்த நன்மை உள்ளவராயும் இருக்கிறார். அவங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஸோ இப்போ சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷன், இந்த பயம், இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஆண்டி? ஒரு நர்ஸுன் போது அவங்க ஃபேமிலியும் சரி, இந்த மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பாக தேல் பி டோட்டலி ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ரெயின்ட் அவுட் இல்லையா? ஸோ நீங்களும் நிறைய அந்த மாதிரி கேசஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய சுச்சுவேஷனில் ஈவன் யூட் ஹவ் பீன் டோட்டலி டவுன் அண்ட் டிப்ரெஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஆக்சுவலாக இந்த சுச்சுவேஷன் வந்துட்டு ஒன்லி ஃபார் டெடிகேஷன் தான் இதுக்கு மூல காரணம். டெடிகேஷன் இல்லாமல் இதுக்குள்ளே போகவே முடியாது. எவ்வளோ தான் இதாக இருந்தாலும் பேஷண்ட்ஸ் நம்ம அப்படி எவ்வளோ வேலை இருந்தால் கூட அதை அப்படியே விட்டுட்டு நமக்கு போகவே முடியாது. பேஷண்ட்ஸ் வந்து சிக்காக சஃபர் பண்ணும்போது அதை பார்த்துக்கிட்டு நம்ம அப்படி ஓடி போக முடியாது. ஸோ யூ ஹேவ் டு ஒர்க் தேர். அப்போ அந்த மாதிரி ஆகும்போது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து முழு ஹிருதயத்தோடு நம்ம வந்து கடவுளுடைய கிருபையால் நம்ம வந்து அங்கே வேலை செய்வோம். அது ஏதாவது சப்போர்ட்டு, எல்லா சப்போர்ட்டும் சேர்ந்து மீன்ஸ் பீப்புள் த சப்போர்ட், த அட்மினிஸ்ட்ரேஷன் சப்போர்ட்டு இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா நமக்கு கண்டிப்பாக அங்கே வேலை செய்ய முடியும். இப்போ ஆண்டி பைபிளில் இந்த சூழ்நிலையை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம்? ஆமாம், இந்த சூழ்நிலையை நம்ம மேற்கொள்வதற்கு பைபிளில் நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இந்த சூழ்நிலையில் மனுஷனுக்கு முக்கியமாக தேவை நல்ல ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்துக்கு தேவை நல்ல ஆகாரம் இல்லைங்களா? அப்போ இந்த ஆகாரம் வேதத்தில் எங்கே சொல்லியிருக்கு? சங்கீதம் 107 அதிகாரம் 17, 18 வசனங்களை நிர்மூட அவர்களுடைய ஆத்துமா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல் பரியந்தமும் சமீபிக்கிறார்கள். அவர்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அதாவது தேவன் இந்த இடத்துல ஒரு ஆத்துமாவுக்கு தேவையான ஒன்றை இங்கே வைத்திருக்கிறார், மறைச்சி வச்சுக்கிறார். என்னது? அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து கர்த்தர் அவங்கள சுகப்படுத்துகிறாராம். ஆனால் நிர்மூடர், ஆண்டவரை அறியாதவங்க, ஆண்டவர் பக்கம் வராதவங்க என்ன பண்ணுறாங்க? பலவிதமான ஆகாரத்தினால ஆரோசிக்கப்படுகிறாங்க. அப்போ பல போதனைகளால் பலவிதமான செய்திகளை கேட்டு 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 அவங்க மனசு சோர்ந்து போயிடுது. சரியான ஆகாரம் இல்லாமல் ஆகுறது. அது மாத்திரம் இல்லை, ஆகாரம் மட்டும்தான் முக்கியன்ட்டு இல்லை, காற்றும் அவர்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ இந்த காற்று எங்கேருந்து கிடைக்குது? எபேசியர் 4 அதிகாரம் 14 வசனத்தில், நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்துக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகிறவர்களாயிராமல். அப்படின்னா தந்திரமுள்ள போதனைகள் இந்த நாட்களில் பெருகி இருக்கு. ஜனங்களுக்கு சரியான சுவாசம் இல்லை, சரியான காத்து இல்லை, ஆமா, வேதம் சொல்லி இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் இருக்கு. 2வது ஆண்டவர் சொல்றாரு, இந்த சத்தியத்தை, இந்த வேதத்தை அன்புடன் நீங்க கற்றுக்கொண்டு இதுல நீங்க கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நீங்க வளர்கிறவர்களா இருங்கள் என்று எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த சத்திய வேதத்துல நமக்கு ஆகாரமும் இருக்கு, நல்ல சுவாச காற்றும் இருக்கு. அப்போ அது மாத்திரம் இல்ல, இன்னும் சில வசனங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அநேக ஆலோசனைகள் இருக்கிற இடத்துல அநேகர் ஆலோசனைக்காரர் இல்லாததுனால ஜனங்கள் விழுந்து போகிறாங்க. அப்போ ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தார்களானால் அவர்களுக்கு அங்கு சுகம் உண்டாகுது. அப்போ ஒரு காற்று அவசியம், ஒரு ஆகாரம் அவசியம், சுகமும் அவசியம். அப்போ இந்த சுகம் எங்கேருந்து கிடைக்குது? நல்ல ஆலோசனை நமக்கு தேவை. இன்னைக்கு தவறான செய்திகளை கேட்டு ஜனங்க என்ன பண்ணுங்க, குழம்பி போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ஆலோசனை தேவை. அது மாத்திரம் இல்லை, நாவின் மாறுபாடு ஆவியை நொறுக்கும். அப்போ தவறான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் இதெல்லாம் என்ன பண்ணும்? ஆவி அப்படியே நொறுக்கிடும். நிறைய செய்திகள் வருது, நிறைய சேனலில் பார்க்குறோம். அதெல்லாம் சிலது நன்மைக்கு ஏதுவாக இருக்குது, சிலது நன்மைக்கு ஏதுவல்லாதுதான் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, நல்ல வார்த்தைகள் என்னவா? நல்ல ஔஷதம், மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அப்போ நம்முடைய இருதயம் மகிழ்விக்கக்கூடிய, சந்தோஷிப்பிக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை நம்ம கேட்கணும். அது மாத்திரம் அல்ல, இன்னுமாய் சில வசனங்கள் சொல்லி இருக்குது, முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். அப்போ சில நேரத்தில் தவறான வார்த்தைகள் நம்முடைய எலும்புக்கு கூட என்னது?
நல்ல ஆரோக்கியம் இல்லாமல் உலர்ந்து போயிடுது. அப்போ இதெல்லாம் என்னது வேதம் சொல்லுகிறது? இது செத்த கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. செத்த கிரியைகள் என்ன? அந்நிய போதகத்தை கேட்கறது செத்த கிரியைகள். பலவிதமான காற்றினால அலைப்புண்டு அலைவது செத்த கிரியைகள். அப்புறம் நாவின் மாறுபாடு, இது ஒரு செத்த கிரியை. இது எப்படி சுத்திகரிக்கப்படணும்? முதலாவது வேத வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 9:14 நம்முடைய மனசாட்சி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இந்த செத்த கிரியைகளால் சுத்திகரிக்கப்படும் பொழுது நாம் அந்த இடத்துல சுத்தமாகிறோம். அப்போ சுத்தமாகும் பொழுது கர்த்தருடைய வசனம் நமக்கு பிழை பூட்டுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. நல்ல மனமகிழ்ச்சி, நல்ல ஔஷதமாக இருக்கிறது. அன்புடன் சத்தியத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அதில் வளர்றோம் இல்லைங்களா? அப்போ நீதிமான்களுடைய உதடுகளில் வருகிற நல்ல வார்த்தைகள் அநேகரை போஷிக்கும். அப்போ நம்முடைய வாயில ஒரு நல்ல வார்த்தையை தான் ஜனங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஆகாரத்தை விட கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு தேவை. நல்ல சுவாச காற்று அவங்களுக்கு தேவை இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய பேர் பயந்து போயிருக்காங்க. இந்த கொரோனானால நிறைய பயந்து வாழ்க்கையை நடத்த முடியாமல், வாடகை கட்ட முடியாமல், ஆகாரம் சரியில்லாமல், பிள்ளைகளை சரியான பள்ளிக்கு அனுப்பி அந்த அட்மிஷன் கட்ட முடியாமல் நிறைய தவிச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையாக ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. வயதானவர்கள் ரொம்ப நெருக்கத்தில் இருக்காங்க. அப்போ இப்படியாப்பட்டவங்களுக்கு என்ன தேவை? நல்ல என்கரேஜ்மெண்ட் வார்த்தைகள் அவங்களுக்கு தேவை. திடப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தேவை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறதே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் வேதத்தை வாசித்து நேசித்து படித்து தேவனுடைய ஆழத்துக்குள்ளே அவங்க கடந்து வரும் பொழுது அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்லை, அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்லப்பட்டிருக்கு, நாம் அவருக்குள் பிழைக்கிறோம். அவருக்குள்ளே தான் நம்ம பிழைக்க முடியும். நாம் அவருக்குள் அசைகிறோம், நாம் அவருக்குள் இருக்கிறோம். அப்போ நாம் இருக்கிறதே அவருக்குள்ளே தான், நம்ம பிழைக்கிறதே அவரால் தான், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதே அவரால் தான். அவர் இல்லாமல் நாம் இல்லை. அப்போ அவர் தான் நமக்கு மூல காரணம். எல்லா அஸ்திபாரமே அவர் தான், மூளைக்கல்லும் அவர் தான் இல்லைங்களா? அப்போ அவருக்குள்ளே தான் ஒவ்வொருவரும் பலப்படணும். ஒவ்வொருவருக்காக என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அநேகருக்காக, தேசத்துக்காக, விசேஷமாய் டாக்டர்ஸுங்களுக்காக, நர்ஸுங்களுக்காக, அந்த மருத்துவத்துறையில் இருக்கிற எல்லாருக்காக அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷமாவது நாம் அவங்களுக்காக என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அப்போ நம்முடைய விலையேற பெற்ற ஜெபம் அவங்கள ஆண்டவர் பாதுகாப்பார். நிஜம். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 3 இம்பார்ட்டண்ட் விஷயங்கள். ஃபஸ்ட்டு கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம பற்றி கொள்ளும்போது எந்த ஒரு பயமோ எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் நம்மள அது அணுகாது. இன்னொன்று, நம்ம கர்த்தரோட நம்ம we have to look unto him and call him, we have to talk to him. ஸோ நம்ம ஒவ்வொரு நேரமும் அவரோடு கூட அந்த உறவு, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஜாஸ்தி ஆக he beautifully takes care of us and he beautifully helps us get out of every situation இல்லையாண்டி. அண்ட் நம்ம பேசக்கூடிய வார்த்தை ரொம்ப முக்கியம். எந்த சூழ்நிலையிலையும் we make sure we only speak life. So it is very important. So auntie, what would you like to tell to those health workers who are now in service? இப்போ நான் சொல்ல வர்ற என்னன்னாக்கா, இப்போ ஹெல்த் ஒர்க்கர்ஸ் மாத்திரம் இல்லை, இல்லை இப்போ பொதுவாக ஜனங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, இப்போ COVID-19ன்றது வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்குது எல்லாருக்கும். எல்லோரும் பயந்துட்டுருக்குறாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னாக்கா, இப்போ இந்த கவர்மெண்ட் என்னென்ன நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்குதோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். மாஸ்க் போடணும், க்ளவுஸ் போடணும், அப்புறம் சின்ன பிள்ளைங்களெல்லாம் நமக்கு எல்லா க்ரௌட் இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது, ப்ரெக்னென்ட் லேடிஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இந்த நர்சஸ், டாக்டர்ஸ், இந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம, அவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஈவன் தே ஆர் நாட் ஈட்டிங், தே ஆர் நாட் ஸ்லீப்பிங். அப்போ வந்துட்டு அந்த பிபிஏ எல்லாம் இட்டுட்டு ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க அவங்க. ஆனால் அவங்க சஃபர் பண்ணி பேஷண்ட்ஸுக்கு கேர் கொடுக்குறாங்க. பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி சர்வே ஆக போகிறாங்க, சம் பேஷண்ட்ஸு டெத் ஆகி போகுது. அதனால நம்ம வந்துட்டு அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் என்னன்னாக்கா, அதுக்கு நம்ம கோஆப்ரேட் பண்ணணுன்னாக்கா யூ ஹாவ் டு ஃபாலோ தீஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். சாந்தி, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆமாம், நாம் என்ன சொல்கிறோன்னா, அதிகமாக இந்த நாளில் ஜெபிக்கணும். எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கணும்.
நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்யணும். ஜெபத்தில் அதிகமாய் தாங்கணும். ஒருவர் நல்ல வார்த்தைகளால் தேற்றணும். வேத வசனம் எப்போதும் நமக்கு ஆறுதலாயும் தேறுதலாயும் இருக்குது. ஒவ்வொருவரும் வார்த்தையினால் ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி, தேங்க்யூ. இந்த ஒரு சூழ்நிலையில் லெட்ஸ் ஒர்க் ஃபார் த ஹெல்த் ஒர்க்கர்ஸ், லெட்ஸ் ப்ரே ஃபார் பீப்புள் அரவுண்ட் அஸ். ஜெபத்தோடு முடிக்கலாம். நாம் யாரும் கரங்களை கோர்த்து இன்றைக்கி விசேஷமான ஜெபம் ஏறெடுக்க போகிறோம். யாருக்குன்னு சொன்னால் எல்லா ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்காக நம்ம இன்றைக்கி விசேஷ ஜெபங்களை ஏறெடுக்க போகிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் விசேஷமாய் கர்த்தாவே இந்த துறையில் வேலை செய்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, அரவணைங்க, ஆசீர்வதிங்க. அவருடைய விலையேற பெற்ற நேரத்தை அவங்கள் கர்த்தாவே உமக்கென்றும் ஜனங்களுக்கென்றும் ஆண்டவரே செலவழித்து தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து செய்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்துங்க. அவருடைய குடும்பங்களை, அவருடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீங்கள் தாமே பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் எல்லா மக்களையும் கர்த்தாவே உம்முடைய இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து நீங்கள் பாதுகாப்பீராக. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறீரே. அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, நல்ல சுவாச காற்றை கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தையில் கர்த்தாவே காலூன்றி நிற்க, வேரூன்றி நிற்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நல்ல ஆலோசனை இருக்கிற இடத்துல சுகமுண்டு என்று சொல்லியிருக்கிறீர். கர்த்தருடைய வசனம் நல்ல ஔஷதம் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளை நினமுள்ளதாக்குற வேத வசனங்களுக்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே ஜனங்களை பலப்படுத்துங்க. பயந்து போய் சோர்ந்து போய் இருக்கிறவங்களை உயிர் மீட்சி அடையும்படி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் ஆதரிங்க, அரவணைங்க. உங்கள் நேச கரத்தினால் அவர்களை மூடி மறைத்து காத்து கொள்ளுங்க. எப்படி மோசேயை கண்மலையின் வெடிப்பில் மறைவிடத்தில் வைத்து அப்பா நீர் பாதுகாத்தீரோ, அதுபோல உம்முடைய ஜனங்களை நீங்கள் பாதுகாப்பீராக ஆண்டவரே. நல்ல ஆலோசனைகளை கேட்கும்படி, நல்ல வேத வசனத்தில் உறுதியாக இருக்கும்படி, ஜெபத்தில் தரித்திருக்கும்படி, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் அன்பை நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை. ஆமென். Thank you. Thank you. So this is to all the health workers out there. You're awesome, you're best, you're blessed, and you're bold and you're confident. And the Almighty is going to be there with you in every single step that you take in your life. And we shall meet you again next week with another interesting topic. Amen. Amen.